பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவிலே நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையின் வாழ்வு குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 25 மற்றும் 26 வசனங்களை நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 25 26. Gospel according to St. John chapter 11 verses 25 and 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். And everyone who lives and believes in me will never die. Do you believe this? உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகின்ற எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று இயேசுநாதர் லாசருவினுடைய சகோதரியினிடத்திலே, மார்த்தாளிடத்திலே அவர் கேட்கிறார். இந்த வேத வசனத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இது சத்தியமா? உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரிப்பது இல்லை, அது சாத்தியமா? இன்றைக்கு இந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு ஒரு கூட்டம் சாவே கிடையாது என்று தவறாய் போதித்து வருகிறதை நாம் அறிவோம். இங்கு இயேசுநாதர் உடல் சார்ந்த சாவை பற்றி பேசவில்லை. உடல் சார்ந்த சாவியிலிருந்து யாரும் தப்ப முடியாது, அது இயற்கையின் நியதி. எபிரேயர் ஆக்கியோன் சொல்லும்போது, எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லுகிறார், மனிதர் ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். அது நியதி. ஒரு முறை மரிப்பது நியதி, ஒரு முறை நியாயம் தீர்க்கப்படுவது நியதி. அப்படியானால் இங்கே இயேசுநாதர் சொல்லுவது உடல் சார்ந்த சாவு அல்ல. இச்சாவு ஒரு முடிவு அல்ல. சாவோடு வாழ்வு முற்றுப்பெறுவதில்லை, வாழ்வு தொடர்கிறது. இயேசுவை நம்புகிறவர்கள் தொடர்ந்து வாழ்வார்கள். இங்கே இயேசுநாதர் சொல்லுகின்ற காரியம் என்ன? என்னை நம்புகிறவர்கள், உயிரோடு இருந்து என்னை நம்புகிறவர்கள், அவர்களுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த இரண்டாம் மரணம் அவர்களுக்கு இல்லை. ஆத்தும மரணம் இல்லை. சரீர மரணம் அது நியதி, அது இயற்கை. ஆனால் ஆத்தும மரணம் அவர்கள் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அது இல்லை என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். அப்படியானால் இயேசுவை நம்பாதவர்கள், அவர் என் இரட்சகர் என்று நம்பாதவர்கள், எனக்காய் அவர் மரித்தார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பாதவர்கள், அவர்கள் வாழ்வு அந்த இரண்டாம் மரணத்திற்கு அது உட்படும் என்பது அதுவும் நியதி. இயேசுநாதரிலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் வாழ்வு பெறுவார்கள், வாழ்வு பெறுவார்கள். ஏனென்றால் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் நான் படிக்கிற போது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அதாவது வாழ்வு இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அவருக்குள் வாழ்வு இருந்தது, அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசுநாதர் சொல்கிறார், நானே
வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அதை சொல்லப்போனால் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். சத்துரு அவன் அழிப்பதற்கும் வாழ்வை கெடுப்பதற்கும் வருகிறான். நானோ ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற எவரும் என்றும் வாழுகின்றார்கள். அது ஒரு புதிய சமூகம், அது ஒரு புதிய சமூகம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய சமூகம் நம்பிக்கையின் சமூகம் என்ற பெயரை பெறுகின்றது. அப்படியானால் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பு நம்பிக்கையின் சமூகம் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் படிக்கிற போது, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. அப்படியானால் உயிர்த்தெழுதலுக்கு முன்னும் ஒரு நம்பிக்கையின் சமூகம் இருந்தது. ஆனால் சில வேறுபாடுகள் அங்கே காணப்படுகிறதை நாம் காண்கிறோம். சில வேறுபாடுகள் 8ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நாம் படித்தால் அங்கே நாம் தெரிந்து கொள்வோம். அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து, என் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் தொடர்ந்து சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை அவர்கள் காண்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 21 முதல் 30 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை நான் படித்து பார்க்கிற போது, யூதர்களுடைய நம்பாமையை, நம்பிக்கையின்மையை இயேசுநாதர் கண்டிக்கிறதை நாம் கவனிக்கின்றோம். அப்படியானால் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பும் ஒரு சமூகம் இயேசுவை நம்பியது. ஆனால் அந்த நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாய் இருக்கவில்லை, ஒரு நிலையான நம்பிக்கையாய் இருக்கவில்லை, அல்லது ஒரு சரியான நம்பிக்கையாய் இருக்கவில்லை. ஆகவே இயேசுநாதரில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள், உயிர்த்தெழுந்த இயேசுநாதரில் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள். அவர்கள் வாழ்வார்கள். ஏன் வாழ்வார்கள்? அவர் வாழ்கிறபடியினால் நாமும் வாழ்வோம். நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம் வாழும். இயேசு வாழ்கிறார், ஆகவே அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகமும் வாழும் என்பது வேதம் நமக்கு தந்திருக்கிற பேருண்மை. இயேசுநாதரை சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நான் பிழைத்திருக்கிறேன், ஆகவே நீங்களும் பிழைப்பீர்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம் எத்தகையது என்பதை நாம் சிந்தனை செய்வது அவசியமாயிருக்கிறது. உயிர்த்தெழுதலே நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம், அது எப்படிப்பட்ட சமூகம்? நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். த ரெடீம்ட் கம்யூனிட்டி, அது மீட்கப்பட்ட சமூகம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இரத்தத்தால் கழுவப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். அதுதான் நம்பிக்கையின் சமூகம், அது மீட்கப்பட்ட சமூகம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுநாதருடைய இரத்தம், கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காய் சிந்திய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் அப்போஸ்தலன் 1 யோவானிலே நாம் அதை படிக்க முடியும். ஆகவே நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு சமூகம், அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு சமூகம். ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்வு அவர்களை சுட்டிக்காட்டும். அவர்களுடைய வாழ்வு அவர்களை சுட்டிக்காட்டும். இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆண்டவரால் ரட்சிப்பை பெற்றவர்கள் என்பதை அவர்களுடைய செயல்கள் வழியாக நாம் கண்டுகொள்ள முடியும்.
இன்றைக்கு சொல்லுகிறபடி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் அற்புதம் செய்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லுவதிலே ஒன்றும் பயனில்லை. இயேசுநாதர் ஒரு நாளிலே சொல்லுவார், நீங்கள் யாரோ, உங்களை நான் அறியேன். ஆனால் இயேசுநாதரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம், அது மீட்கப்பட்ட சமூகம், தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை, தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்கள் தங்களுடைய செயலிலே வெளிப்படுத்துவார்கள், காட்டுவார்கள். எப்படி காட்டுவார்கள்? இயேசுநாதரோடு அவர்கள் மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் என்பதை சமூகம் கண்டுகொள்ளும். இங்கே கொலோசையர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தில் இவர் சொல்லுகிறார், கொலோசையர் 3:3, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். உங்கள் ஜீவன் இப்பொழுது எங்கே இருக்கிறதா? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறது. தேவ கடவுளாகிய ஆண்டவராகிய கடவுளுக்குள், பிதாவாகிய கடவுளுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது. அப்படியானால் உங்களுடைய செயல்கள் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக அது இருக்கும். மீட்கப்பட்ட சமூகத்தினுடைய செயல்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக அது இருக்கும். இயேசு என் மீட்பர், இயேசு என் இரட்சகர், வாயினாலே சொல்ல வேண்டிய அவசியமில்லை, தங்களுடைய வாழ்வே அதை காண்பித்து கொடுக்கும். இவன் ஆண்டவரால் மீட்கப்பட்டவன், இவன் ஆண்டவரால் ரட்சிப்பை பெற்றவன், இவன் ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்றவன் என்று மக்கள் கண்டுகொள்ளும் அளவுக்கு வாழ்வு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுநாதர் மத்தேயு 5வது அதிகாரத்திலே அழகாய் ஒரு காரியத்தை சொன்னார். மத்தேயு 5வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே அவர் சொல்லுவதை நீங்கள் கவனியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பு அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு, உங்களுடைய வாழ்வை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய செயல்கள், உங்களுடைய மீட்பு, உங்களுடைய ரட்சிப்பு அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, மீட்கப்பட்ட கூட்டத்தினுடைய அல்லது மீட்கப்பட்ட சமூகத்தினுடைய இந்த நம்பிக்கை துன்பத்தில், துயரத்தில், இழப்பில் தளராத ஒரு நம்பிக்கை, தளராத நம்பிக்கை. மீட்கப்பட்ட சமூகம் துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், இழப்பு வந்தாலும் அதிலே அது சோர்ந்து போகாது, தடன் கொண்டு நிற்கும். ஏனென்றால் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசுவை நம்புகிறவர்களுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை வேத புத்தகம் சொல்லி தந்திருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே நாம் கவனித்தால், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தினுடைய 13வது வசனம், 14வது வசனம், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அப்படின்னா அவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு.
ஆகவே அவர்களுடைய வாழ்வில், அவர்கள் தங்கள் வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, சோதனைகளை கண்டு, துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு, இழப்பை கண்டு மனம் தளராதவர்கள், கிறிஸ்துவிலே உறுதியாய் நிற்கிறவர்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கையை நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. நாம் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம், உயிர்த்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய நம்பிக்கை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். நாம் மீட்கப்பட்ட சமூகமா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சமூகம் தானா என்பதை நாம் தெளிவுபடுத்த அல்லது உறுதி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம் எப்படிப்பட்டது என்றால், அது சாட்சியிடுகின்ற சமூகம். விட்னஸிங் கம்யூனிட்டி, விட்னஸிங் கம்யூனிட்டி, சான்று பகர்கிற ஒரு கூட்டம். இயேசுநாதர் சொன்னார், இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள், இவைகளுக்கு நீங்கள் சாட்சிகள். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நீங்கள் சாட்சிகள். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே நாம் படிக்கிற போது அங்கே நாம் கண்டுகொள்ள முடியும். இயேசுநாதர் இந்த எம்மாவு என்கிற கிராமத்திற்கு போன 2 சீஷர்களோடு உரையாடி கொண்டே போகிறார். அப்படி உரையாடி கொண்டே போய் அவர்களோடு தங்குகிறார், உணவருந்துகிறார். உணவருந்து விட்டு அவர்களுக்கு அவர் சொன்ன காரியம்தான் இந்த காரியம். அவர் சொன்னார், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சாட்சியிடுகின்ற ஒரு கூட்டம். அந்த லூக்கா 24வது அதிகாரத்தினுடைய 33, 34, 35 அந்த வசனங்களை நாம் படித்தால், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய், அந்த ராத்திரியிலே எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, ராத்திரி பொழுது சாய்ந்து போயிற்று. அப்பொழுதுதான் இயேசு அவர்களோடு அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், பொழுது விடிந்து பொழுது போய்விட்டது, இனி இதை இங்கிருந்து நீங்கள் போக வேண்டாம், எங்களோடு வந்து தங்கும் என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர் தங்கும்படி உள்ளே போனார், அப்பத்தை எடுத்தார், பிட்டார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறந்தது, அவர் மறைந்து போனார். பாருங்க, இந்த ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலே அந்நேரமே அவர்கள் எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். இப்பதான் எருசலேமிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க, இப்ப திருப்பி எருசலேமுக்கு போறாங்க. போய் அங்கிருந்தவங்களுக்கெல்லாம் சொல்றாங்க, அவர் உயிரோடு எழுந்தது உண்மைதான், நாங்கள் அவரை பார்த்தோம், அவர் எங்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கின்ற சமூகம் அவரை குறித்து சான்று பகரும், அடக்கி கொண்டிராது. இயேசுநாதர் உயிரோடு இருக்கிற போது பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவன், அவரை பிடித்த போது பயந்து ஓடி ஒளித்தவன், அவரை பிடித்து விசாரிக்கிறார்கள், இவன் மறுதலிக்கிறான், பேதுரு. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தால், அவன் எழுந்து நின்று துணிந்து சொல்லுகிறான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று அவர் சொல்லுவதை நாம் கவனிக்கின்றோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம் அது மீட்கப்பட்ட சமூகம் மட்டுமல்ல, அது சாட்சியிடுகின்ற, சான்று பகர்கின்ற சமூகம். எப்படி சான்று பகர்ந்தார்கள்? பை த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட், ஸ்பிரிட் ஆஃப் த காட், ஆண்டவருடைய ஆவியானவராலே சான்று பகர்ந்தார்கள். பை த பவர் ஆஃப் ஸ்பிரிட்,
ஆவியின் வல்லமையினாலே சான்று பகர்ந்தார்கள். ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற சமூகம் அது எத்தகையது என்றால் பகிர்ந்து வாழுகின்ற சமூகம், ஷேரிங் கம்யூனிட்டி. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், திருச்சபைக்கு போகிறவர்கள், வேதம் படிக்கிறவர்கள், ஜெபம் செய்கிறவர்கள். ஆனால் இந்த மக்களுக்குள்ளே இந்த பகிர்கின்ற மனம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிற போது அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபட்டது இல்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 45ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ பகிர்ந்து வாழ்ந்த ஒரு சமூகம்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகம். நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டிருப்போமானால் நாம் இந்த செயல்களை வெளிப்படுத்துவோம். மீட்கப்பட்ட மீட்பின் அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டும். சான்று பகருகின்ற அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டும். பகிர்ந்து வாழுகின்ற அனுபவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லாம் நமக்கு கடவுள் தருகின்றது, ஆண்டவர் நமக்கு தருகின்றார், நாம் அனுபவிக்கின்றோம். அவை எல்லாவற்றையும் நாம் நமக்கென்று வைத்துக்கொண்டு நாம் பிறனுக்கு கொடுக்காமல் வாழ்வது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மாடி மேலே மாடி கட்டி, ஆஸ்தி மேலே ஆஸ்தி சேர்த்து அப்படி வாழ்வது வாழ்வல்ல. ஆனால் உடன் இருக்கிறவனுக்கு அவனுடைய தேவை என்ன என்று பகிர்ந்து கொடுப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, நம்பிக்கை பெற்ற சமூகத்தினுடைய செயல்பாடு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கின்ற ஒரு மனுஷனுடைய செயல்பாடு. நம்முடைய நம்பிக்கை எப்படி? அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றவன், உயிரோடு இருந்தவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றவன் அவன் மரிப்பதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து வாழ்கிறார், நாமும் வாழ்கிறோம். அந்த கிறிஸ்துவிலே நாம் உறுதியான நம்பிக்கை கொள்ளுவோமா? கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு இரட்சகரே, நம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, நீர் வாழ்கிறபடியினால் நாங்களும் வாழ்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலை, அந்த உயிர்த்தெழுதலின் வாழ்வை எங்களுக்குள் தந்திருக்கிறீர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கிறீர். நீர் சொல்லித் தந்திருக்கிறபடி நாங்கள் வாழ்ந்து உமக்கு சான்று பகர எங்களுக்கு உதவி தாரும். உமது நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். நீர் எங்களை ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைத்தையும் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். May God bless you.